அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்போ நம்ம பார்க்குற டாபிக் ஞானத்தின் அறிகுறி. ஞானத்தின் அறிகுறியில் முக்கியமானது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு பயிற்சியில் ஈடுபட்டுருக்கோம், ஒரு ஞான தேடலில் போயிட்டுருக்கோம்னா பயம் போயிடும். எதை பற்றிய பயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல தன்னுடைய வாழ்க்கையை பற்றி, எதிர்காலத்தை பற்றி, சமுதாயத்தை பற்றி, மனிதர்களை பற்றி எந்த பயமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பயம் பூஜ்ஜியம் அப்படின்னு வள்ளலார் சொல்கிறாங்க. அந்த ஒரு தன்மைக்கு வந்துடும். இந்த புரிதல் எப்படி ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம பார்க்குற அனைத்துமே மாற்ற முடியாதது என்று உணரும் போது பயம் போய்விடுகிறது. இன்னொன்று, ஏன் பயம் நீங்குகிறது என்றால், ஞானமடைந்தவர்கள் எதன் மீதும் பற்று வைத்து வாழ்வதில்லை. பற்று வைக்கும்போது தான் அது நம்மை விட்டு போய்விடுமோ, அது பணமோ பொருளோ உறவோ எது வேணாலும் இருக்கலாம். அப்புறம் எப்படி தான் வாழ்வது அப்படின்னா, தாமரை இலை தண்ணீர் போல் அப்படின்னு எல்லோரும் சொல்கிற எடுத்துக்காட்டு தான். அந்த மாதிரி நம்முடைய கடமைகளை செய்யணும், ஆனால் அதோட ஒட்டிக்கூடாது, அட்டாச் ஆகிக்கூடாது. பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்து மன நிம்மதி அடையுங்கள். கடமைகளை முறையே செய்து பற்றில்லாமல் வாழ்ந்தால் ஞானம் தானாகவும் வரும். நன்றி, வணக்கம். நம்முடைய சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். சந்தேகங்களை தயவு செஞ்சு கேளுங்க கமெண்ட்டில். நன்றி, வணக்கம்.